அன்பு நேரில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அதனால் உங்கள் சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே இந்த நாளில் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக இன்றைக்கி எனக்கு பாரப்படுத்தின காரியம் என்னென்னா, உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இந்த 1ஆம் தேதி மனசில் ஆண்டவர் ஏவின காரியம் என்னென்னா, வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு என் வீடு ஆசீர்வாதம் இருக்கணும்னு நான் என்ன செய்யணும், என் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ வீடு ஆண்டு சொன்னார், நீதிமான் வீடு என்றைக்கு நிலைத்து நிற்கும் சொல்லி நீதிமான் வீடாக இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் நீதிமொழி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமான் வீடு. அப்போ நீதிமான் வீடு என்றைக்கு நிலைத்து நிற்கும். 7:24, 25 வசனத்தை வாசிப்பார். யார் நீதிமான்? ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் நீதிமான். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைத்து விசுவாசித்து ஞானசானம் எடுக்கிறவன் அவன் நீதிமானான். வாயினால் அறிக்கை செய்யப்படும், இதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் பண்ணவனா ஞானசானம் எடுக்கிறவங்க எத்தனை பேர், அத்தனை பேரும் நீதிமான்களாவார்கள். நீங்கள் ஞானசானம் எடுத்தீங்களா? அவர் மேலே விசுவாசம் உள்ளவரா? அப்போ உங்கள் வீடு நீதிமான் வீடு. ரெண்டாவது, ஆண்டவர் வீடு என்னென்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24. அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டு, உமக்கு முன்பாக எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அது மறந்துடக்கூடாது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போ என் வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லத்தக்கதாக அந்த வீடு இருக்க வேண்டும். மூன்றாவது, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டு சொன்னார், வேலி அடைக்கப்பட்ட வீடு. யோபு வீட்டை சுற்றிலும் வேலி இருந்தது. பிசாசு சொல்கிறான், நீதான் நம்ம வீட்டை சுற்றி வேலி அடைச்சிருக்கீங்களே ஆண்டவரே, நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே போக முடியும்? நான் அந்த வீட்டில் போக முடியாதே, ஏன்னா அந்த வீடு வேலி அடைக்கப்பட்ட வீடு. அப்போ யோபு வீடை போல் உங்கள் வீடு வேலி அடைக்கப்பட்டதாக இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்கள் வீடு நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எப்படி வேலினா சாதாரண வேலி இல்லை, அப்போ அக்கினி மதிலாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சகரியா 2ஆம் அதிகாரத்தில் கூட அக்கினி மதிலாக இருக்கிறார். அந்த மாதிரி வேலியாக இருக்கணும், சாதாரண வேலி இல்லை. ஸோ நம்ம போடுறோமே அந்த வேலி, இந்த வேலி, கம்பி வேலி, முள்ளு வேலி, அது மாதிரி இல்லாமல் அக்கினி வேலியாக இருக்கணும். அது சகரியா 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த மாதிரி வீடாக இருக்கணும். அப்போ 4வதாக, அதிக பொக்கிஷம் நிறைந்த வீடு தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நீதிமொழி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு நல்ல வீடு, பொக்கிஷத்தை அங்கே இருக்குது, பார்க்கலாம், பொக்கிஷம் பார்க்கலாம். நல்ல பொக்கிஷம் நிறைந்த வீடாக, வறுமையான வீடு அப்படி இல்லை, அந்த வீட்டில் பொக்கிஷம் இருக்கிறது. அப்போ நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. உங்கள் வீடு அதிக பொக்கிஷமாக இருக்குதா? இல்லை வறுமை, கடன் பிரச்சனை, பற்றாக்குறை அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டு நிச்சயம் அப்படி இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பான். அடுத்து வேதத்தில் வாசிக்கும் போது ஜெப வீடாக இருக்கணும். என்னுடைய வீடு சகல வீடுகளுக்கும், சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஜெப வீடு. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள், சங்கீதம் 119, 15 வசனம், சங்கீதம் 118, 15. அதில் பார்த்திங்கன்னா ஜெபிக்கிற வீடு. அப்போ நம்ம வீடு ஜெப வீடாக இருந்தால் அந்த வீடு நிலைச்சி நிற்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், அது விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கும். அது ஜெப வீடு, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. சகல ஜனங்களுக்கும் அந்த வீடு ஜெப வீடாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு சகல ஜனங்களும் ஜெபிக்க ஓடி வரணும். அக்கா ஜெபம் பண்ணுங்க, மாமா ஜெபம் பண்ணுங்கள், அத்தை ஜெபம் பண்ணுங்கள், தம்பி ஜெபம் பண்ணுங்கள், அண்ணே ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஜெபிக்க அழைக்கிற ஒரு வீடாக, ஜெபிக்க கூடுகிற ஒரு இடமாக இருக்கும், ஜெப வீடாக இருக்கும். கடைசியாக, கர்த்தரால் கட்டப்படும் வீடு. 1 புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆகாய் 1, 4ஆம் அதிகாரம், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 9ஆம் வசனத்தில் கர்த்தரால் கட்டப்படும் வீடு. தேவனால் வீடு கட்டப்பட்டிருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அன்பினால், இறக்கத்தினால, தயவினால், பரிசுத்தத்தினால், பக்தினால் அந்த வீடு கட்டப்படும். புரியுதா உங்களுக்கு? வேதத்தில் பார்க்குற புத்தியுள்ள சிலர் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளை கைகளெல்லாம் எடுத்து போடுவார். அந்த வீடு கட்டப்படணும், கர்த்தரால் கட்டப்படணும். புரியுதா உங்களுக்கு? லஞ்சம் வாங்கி அப்படி அந்த பணம் இந்த பணம் வாங்கி அப்படியெல்லாம் வட்டிக்கு வாங்கி
அந்த வீடு கட்டப்படுறதில்ல. அந்த வீடு தேவனால் கட்டப்படுறது. தேவன் அற்புதங்களை செய்து வீடு கட்டுவார். ஆச்சரியமாக அந்த வீட்டை கட்டுவார். அந்த வீடு ஜெபத்தினால் கட்டப்படும். அப்படி அந்த வீடு கட்டப்படும் போது அந்த வீடு நிலைச்சி நிற்கும். அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டை தேவன் இந்த மாதம் மிக அற்புதமாய் ஆச்சரியமாக ஆசீர்வதிக்க போகிறார். சின்ன ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வீடு இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கணும். அது நீதிமான் வீடாக இருக்கணும். அது பக்தியுள்ள வீடாக இருக்கணும். அப்போ தேவனை கட்டப்படுற வீடாக இருக்கணும். பொக்கிஷம் நிறைந்த வீடாக இருக்கணும். ஜெப வீடாக இருக்கணும். அந்த நிறைய காரியங்கள் எனக்கு தியானித்து ஆண்டவரே, அது மாறி இந்த வீடு மாற வேண்டும் ஐயா. வீடு நல்லா இருக்குமா, வீடு ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் ஆண்டவர் கவலைப்படுறாங்கப்பா. பெரியவங்க கவலைப்படுறாங்க ஆண்டவரை. அப்படியா கவலைப்படாதபடி வீடு ஆசீர்வாதமாக இருக்கிற வீடாக இருக்க கண்கள் காணணும் ஆண்டவரை. ஆசீர்வதியை ஆண்டவரை. வீட்டுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போட்டு இயேசுவின் நாமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்கும். ஆமேன்.